மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அவரது இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் ஜெயலலிதா என குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் அண்ணாமலையின் கருத்திற்கு அதிமுகவை சேர்ந்த பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த ஜெயலலிதாவை அண்ணாமலை புகழ்வதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரசியல் உள்நோக்கத்துடன் அவர் பேசியதை பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். கோடான கோடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது. அம்மா அவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துகளையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம்.